அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ஏற்காடு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஒன்றும் இல்லை, கம்முன்னு வீட்டில் தான் உக்காண்ட்ருந்தோம். அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹப்பி கிளம்பும்போது என்ன சொன்னாங்க, சரி ஏற்காடு போகலாம், இன்றைக்கி தந்தூரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே செய்யலாம். சரி நீங்கள் ஏற்காடு எல்லாம் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் 2 சிஸ்டரு, என் சிஸ்டரு, அப்புறம் என் ஹப்பி, எங்கள் பிரதருங்க எல்லோரும் கிளம்பி ஏற்காடு கிளம்பிட்டோம். போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி அப்படியே பிளாஸோக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. நம்மளுக்கு ஒன்றும் சொல்லலை யாரும். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு கிளம்பிட்டோங்க. பார்த்துட்டே வாங்க, அங்கே இருக்கிற கிளைமேட்டெல்லாம் பார்த்துட்டு வாங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு வழியாக ஏற்காடு ரீச் ஆகிட்டோங்க. அப்புறம் சரி திங்ஸை வாங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா அவங்க அப்படியே வழி ரூட் மாற்றிட்டாங்க. ஓகே, ஏற்காடு ரீச் ஆகிட்டோங்க. போயிட்டு அப்படியே அங்கே நிறைய பேர் ட்ரிப்புக்கு போகணுன்னாலே ஏற்காடில் அந்த போட்டில் போகிறது, ஷிப்பில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போவாங்க. ஆனால் நாம் இப்போது நியூவாக போட்டிருக்காங்களே ஏற்காடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாசோ, பப்பி பார்க்கு, அப்புறம் ஸ்கை பார்க்கு, அப்புறம் எல்லாம் நிறையா அங்கே போட்டிருக்காங்க. இப்போல்லாம் செம்மையாக இருக்காங்க பார்க்க. இப்போ ஃபஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி இல்லை, இப்போ ஏற்காடு கொஞ்சம் மாறிடுச்சு எல்லாம் ஏற்காடு. ஓகேன்னு அங்கே ரீச் ஆகிட்டோங்க ஏற்காடு. ஆகிட்டு அப்புறம் பார்த்தா சரி போட்டுக்கு போவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டர், அப்புறம் பார்த்தா பிளாசோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்கே நிறுத்த வச்சுட்டாங்க. எங்கள் அக்கா, எங்கள் பிரதரு, அப்புறம் இன்னொரு அக்கா. அப்புறம் பிளாசோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளாசோக்கு கிளம்பிட்டோங்க. அங்கே போய் அவங்க டிக்கெட் கேட்டால் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன், எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டேன் எங்கள் சிஸ்டருக்கு. அப்புறம் எனக்கு புரிய வச்சாங்க. அவங்க 2000 கட்டினா 3000 அளவுக்கு நம்ம எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லாம் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு உள்ளே பார்க்க. ஆனால் பேபிஸ்க்கு எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்புறம் அப்புறம் அந்த 2000 ரீசார்ஜ் பண்ணிவிட்டோம், உங்களுக்கு 3000 அளவுக்கு விளையாடலாம் நீங்கள் 2000 ரீசார்ஜ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2000 இது பண்ணிட்டோம், ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஓகே உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னால், போனோடனே என் தங்கச்சி நான் கார் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏறி உக்காந்துட்டு அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, அது ஸ்கேன் பண்ணால் போதும், நம்ம எது வேணால் விளையாடலாம். அப்புறம் நானும் என் ஹப்பி கன் ஷூட்டிங் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹப்பி கன் ஷூட் விளையாடினோம். இது கப்பல்ஸ் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. நானும் என் ஹப்பி விளையாடினோம், நல்லா இருந்துச்சு இந்த கேமும். கப்பல்ஸுங்க விளையாட்டு அங்கே நிறைய பேர் கப்பல்ஸு தான் வந்திருக்காங்க. அப்புறம் என் தங்கச்சி வண்டியிலையும் உக்கார்றா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு எங்கள் பிரதர் அங்கே போயிட்டாங்க இன்னொரு விளையாட்டுக்கு. அப்புறம் அப்படியே இது விளையாடுறேன்னு சொன்னான். ஓகே, ஹாரர்து ஏதாச்சும் போடுவாங்க, கொஞ்சம் பயப்படுவா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்னோ மாதிரி போட்டாங்க. அப்புறம் எங்கள் சிஸ்டருங்க, பிரதருங்க எல்லாம் இது விளையாடினாங்க, இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் இது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஷூட்டிங், கன் ஷூட்டிங் மாதிரி. ஓகே எல்லாம் விளையாட்டு அப்படி கீழே போகலாம், விளையாடுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பிக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ இருக்குது. அந்த பப்பி பார்க்கு போனால் அங்கேயும் நல்லா இருக்குது, ஸ்கை பார்க்கு போனால் அங்கேயும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சரின்னு நாங்கள் கீழே கிளம்பிட்டோங்க. கீழே போனால் அங்கே ஜாம்பி கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே அதில் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். சரி இந்த கார்லாச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே டிசைட் பண்ணோம்.
அங்கே நின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் யோசித்தோம். ஓகே இது வேணாம் ஜாம்பிலே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், எங்கள் ஹப்பி, பிரதரும் வந்திருந்தாங்க. ஓகே 3 பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் இறங்கிட்டு, இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்களே அவங்க நெக்ஸ்ட் ட்ரிப் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாம்பி விளையாடுறதுக்கு இறங்கிட்டு, அந்த ஃப்ரீ ஃபயரில் எல்லாம் ஜாம்பிங்க அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. உள்ளே போனால் எல்லாம் விளையாடலாம். பேபிஸ் போனாலும் பேபிஸ்க்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.